மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகின்ற பிசி தேர்வுக்கு உண்டான எக்ஸாம் பேட்டர்ன் மற்றும் ஸ்டடி பிளான் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவலை முழுமையாக பாருங்கள். ஏன்னா 2024 பிசி எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த பதிவில் நம்ம என்னென்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2024 வரப்போகின்ற பிசி தேர்வுக்கான தேர்வு முறை, அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், அதே போல எந்த பாடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கொஸ்டின், அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புல இருந்து பிசிக்கான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க். 150ல வந்து பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின் வந்து அதாவது தமிழ் தகுதி தேர்வு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண் இருக்கும். ஓகேவா, தமிழ் தகுதி தேர்வு வந்து 80 மதிப்பெண். அதே போல முதன்மை தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு 70 மதிப்பெண் இருக்கும். டோட்டலாக 150 கொஸ்டினுக்கு வந்து 150 மதிப்பெண் இருக்கு. இந்த வினாத்தல்ன்றது இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70 கொஸ்டின் நீங்க வந்து 80 கட்டாய தமிழ் தகுதி தேர்வுல 80க்கு நீங்க 32 எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க. ஓகேவா, அதாவது இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா மட்டும்தான் இந்த முதன்மை தேர்வோட பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்கன்றது ஒரு சிலருக்கு தெரியும், புதுசா எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ இந்த 70 கொஸ்டின்ல எந்த சப்ஜெக்ட் நம்ம அதிகமா படிக்கணும், அதாவது வந்து ஹிஸ்டரியில மட்டுமே ஒரு 9 to 10 கொஸ்டின் வருது. ஓகேவா, இயர்லி ஒன்ஸ் வந்து ஹிஸ்டரி சமூக அறிவியல்ல வரலாறு பகுதியிலிருந்து அதிகமான கொஸ்டின் வருது. அதே போல ஜாகிரபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் வந்து இடம்பெறுது. அதான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியலில் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் வருது. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் முதல்ல எது அதிகமாக படிக்கணும்னா, எந்த பாடப்பகுதியிலிருந்து அதிகமான கொஸ்டின் வருது, இப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து அதிகமான கொஸ்டின் வருது அப்படிங்கிறதுனால நம்ம முதல்ல ஹிஸ்ட்ரியை தான் கவர் பண்ணணும். ஏன்னா அதிகமான கொஸ்டின் வரதுனால இதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிகமான மதிப்பெண் வந்து நம்மளால எடுக்க முடியும். இதுவே நீங்கள் பிசிக்ஸ் வந்து 2லேருந்து 3 கொஸ்டின் தான் கேட்குறாங்கன்னும் போது இதையும் படிக்கலாம், இல்லைன்னு சொல்ல கிடையாது. முதல்ல ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதன் பிறகு பிசிக்ஸ் வந்து நீங்க படிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ எல்லா டீட்டெயிலுமே இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா, ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு எந்த பாடத்திலிருந்து எவ்வளவு மதிப்பெண் இடம்பெற்றிருந்தது. ஓகேவா, ஸோ போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் 2023 பிசி கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பாடத்திலிருந்து அதிகமான கொஸ்டின் வருது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல டிஎன்யூஎஸ்ஆர்பி வெளியிட்ட அதிகாரப்பூர்வ வினாத்தாள், அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா பிசிக்கான காலம் இருக்கும். ஓகேங்களா, பிசி கிரேட் ஆஃப் பொலிஷன்ஸ் இருக்கும். அது கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நான் ஷோ பண்ற பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட அபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த மாதிரி தான் நாங்கள் கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலயே அவங்களோட வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாத்தாள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 80 கொஸ்டின் இருக்கும். இது வந்து ஆன்சர் கீ. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வினாக்கள் தமிழ் தகுதி தேர்வில் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் 32 மதிப்பெண் எடுத்தாலே எக்ஸாம் வந்து தேர்ச்சி பெற்றலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிகே ஜென்ரல் நாலேஜ். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, 45 கொஸ்டின்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ல இப்போ இயற்பியல் நம்ம சொல்லியிருந்தோம்ல, இயற்பியல்ல 1, 2, 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க மாடல் கொஸ்டின் பேப்பர்ல. ஓகேவா, ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி இந்த பதிவை சொன்ன போறோம். ஸோ வந்து ஸ்டடி பிளான் தான். ஓகேவா, ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின். அதை ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புல இருந்து அபிஷியலாக வெளியிடப்பட்ட அந்த மாதிரி வினாத்தல். அந்த மாதிரி வினாத்தல்ல ஒரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்ல போறோம். அதே போல ப்ரீவியஸ் 2022 2023 கொஸ்டின் பேப்பர், அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 2022 கெமிஸ்ட்ரியில இயற்பியல் பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த 2024 நம்ம எவ்வளவு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வந்து நம்ம பார்த்தது தான். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், எந்த பாடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், முந்தைய ஆண்டு எந்த பாடத்திலிருந்து எவ்வளவு மதிப்பெண் இடம்பெற்றிருந்தது, டிஎன்யூஎஸ்ஆர்பி வெளியிடப்பட்ட அந்த மாதிரி வினாத்தாள் மாடல் கொஸ்டின் பேப்பரும் பார்த்துட்டோம். அதே போல எப்படி படிக்கணும். ஓகேவா, எப்படி படிக்கணும்ன்றதையும் நம்ம இந்த இதில் ஷேர் பண்ண போறோம். ஸ்மார்ட்டா நீங்க படிக்கணும். இப்போ வந்து நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தது போலதான், நீங்க ஒரு 10,000 கொஸ்டின் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ 10,000 கொஸ்டின் நீங்க படிக்கிறீங்கன்னா அது நீங்க 5000 கொஸ்டின் படிச்சாலும் சரி. ஓகேவா, ஆனா தேவையான கொஸ்டின் மட்டும் தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம தேவையில்லாத ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸே வராம இருக்கிறதுக்கு நம்ம சொல்றோம். இந்த பதில சொல்லக்கூடியதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 70 out of 70 வந்து உங்களால எடுக்க முடியும். ஓகேங்களா, 70க்கு வந்து 70 வந்து உங்களால மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க.
ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டிடிஎல், அதாவது எழுத்து தேர்வானது மொத்தம் 150 மதிப்பெண்ணுக்கு கேட்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதே போல அதில் பகுதி 1 வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் 80 வினாக்களும், பகுதி 2 முதன்மை தேர்வு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வாங்குற வரையும் இந்த மார்க் மட்டும்தான் உங்களுக்கு கூடவே இருக்கும். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண்ணுக்கு 70 மதிப்பெண் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல்ல 24. ஸோ இதை டோட்டல் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நீங்க என்ன போஸ்டிங், நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க, அந்த கட் ஆஃப் நீங்க எடுத்திருக்கீங்களான்ற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங்கே வந்து கொடுப்பாங்க. சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் சொன்ன மாதிரி தான் 80 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா 80க்கு 32 மதிப்பெண் நீங்க எடுத்தா மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க. அந்த முதன்மை தேர்வு பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்கன்றது நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வந்து நீங்க 6th to 10th வரையும் நீங்க படிக்கிற மாதிரி வரும். 6th to 10th வரையும் நீங்க எல்லாமே படிக்க வேண்டியதில்லை. ஓகேவா? நீங்க 32 மதிப்பெண்ணுக்கு தேவையானதை மட்டும் நீங்க படிச்சா போதும். நம்மளே வந்து பாத்தீங்கன்னா 6th to 10th பொது தமிழுக்கு 6000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அது வந்து புக்ஸை வந்து நம்ம கொடுக்க போறோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6th to 10th இயல் வைஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம். ஏறக்குறைய 6th to 10th வரையும் 45 இயல் இருக்கு. அந்த 45 இயலுமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கான புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் எவ்வளவு மதிப்பெண் கேட்பாங்க, எவ்வளவு மதிப்பெண் எடுத்தா நீங்க கிளியர் பண்ண முடியுன்றத நம்ம அந்த பதில சொல்லியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதன்மை தேர்வு, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வரையும் நிலையா இருக்க வைக்கிறது. ஓகேவா? சோ இந்த தேர்வானது மொத்தம் 70 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். 70 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் எடுக்கும் மதிப்பெண்ணும் உடற்தகுதி தேர்வில் எடுக்கும் மதிப்பெண்ணும் சேர்த்து தான் கட் ஆஃப் வெளியிடுவார்கள். ஓகேவா? சோ நீங்க 70க்கு 70 டார்கெட் வைங்க. 70க்கு 70 வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க கையில ஜாப் இருக்கு. ஓகேவா? சோ பார்ட் ஏ, அதாவது முதன்மை எழுத்து தேர்வுல பார்ட் ஏ வந்து ஜிகே பொது அறிவுல 45 வினாக்களும், இது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகத்திலிருந்தே கேட்கப்படும். சோ பொது அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா 45 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? அதே போல உளவியல் மற்றும் தமிழ், உளவியல் வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்கும். 20 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் உளவியல் பகுதியாகவும், பொது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின். ஓகேங்களா? டோட்டலா 25 கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துனீங்க அப்படின்னா முதன்மை தேர்வுல மொத்தம் 70 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? மொத்தம் 70 கொஸ்டின். சோ வந்து பொது அறிவு பகுதியில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பகுதியில் இருந்து மட்டும்தான் வினாக்கள் வந்து கேட்குவாங்க. அதுல அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையியல், உணவு மற்றும் ஊட்டச்சத்து. ஓகேவா? உணவு மற்றும் ஊட்டச்சத்து, இந்த டைப்ல தான் வந்து உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்ல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து சமூக அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா வரலாறு, புவியியல், அரசியலமைப்பு, நடப்பு நிகழ்வு, உலக பொது அறிவு. சோ இதுல இருந்து உங்களுக்கு சமூக அறிவியல் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து படிக்க வேண்டியது சமூக அறிவியல் பகுதியை படிங்க. ஏறக்குறைய உங்களுக்கு வந்து 30ல இருந்து 35 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சமூக அறிவியல் இருந்து மட்டும் தான் கேட்பாங்க. சோ இப்ப பார்க்கக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான பகுதி. தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஸ்டடி பிளான். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருவோம். எந்தெந்த டாபிக்ஸ்ல எவ்வளவு கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எல்லாமே இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ணிடுறோம். சோ பிசிக்ஸ், இது வந்து மாடல் கொஸ்டின் அப்படிங்கிறது டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்பட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர். எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு கொஸ்டின் வந்து நீங்க எதிர்பார்க்கலான்ற மாதிரி அவங்க கொடுத்திருப்பாங்க. இயற்பியல்ல 3 கேள்வி, வேதியியல்ல 3 கேள்வி, உயிரியல் பாட்னி ஜுவாலஜில வந்து 3 கேள்வி கேட்பாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. அதே 2022ல வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல் 5 கொஸ்டினும், வேதியியல்ல 3 கொஸ்டினும், உயிரியல் 5 கொஸ்டினும், டோட்டலா வந்து 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சயின்ஸ்ல. ஓகேவா? இதுவே வந்து பாத்தீங்கன்னா 2023ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டினும், கெமிஸ்ட்ரியில 4 கொஸ்டினும், பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டினும், டோட்டலா வந்து 12 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க 2023ல. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு டிஃபரெண்ட் சயின்ஸ்ல. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ்ல 4, கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா 3, பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா 5, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 12 கொஸ்டின். இந்த வருஷமும் நீங்க சயின்ஸ்ல 12 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். மீதி இருக்கக்கூடிய 33 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இருந்து தான் வரப்போகுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 13 கொஸ்டின் முக்கியமா, 30 கொஸ்டின் முக்கியமான்றதை நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வரலாறுல வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ல 9, புவியியல்ல 9, அரசியலமைப்புல 9 கேட்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே 2022ல வந்து பாத்தீங்கன்னா சேம் டைப்பா தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு சில 1-2 கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? சோ 2023 போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் தான் கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரி வந்து நீங்க மெயினா படிச்சுங்க. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்கு வந்து நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. இந்த வருஷம் சேம் அதே மாதிரி தான் நீங்க வந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு. ஓகேவா? மாடல் கொஸ்டின் பேப்பர்ல 8 கொஸ்டின் கேட்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொரு விஷயம் சொல்றேன். நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறதுனால நடப்பு நிகழ்வுகளுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். என்ன கொஸ்டின் கேட்க போறாங்கன்னா, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இப்ப ரீசெண்டா நடந்ததுக்குன்னா அதை பத்தி, அதாவது இந்த ஒலிம்பிக், சோ இந்த மாதிரியான
ஸ்போர்ட்ஸ் வந்து நடந்ததுன்னா அதை பற்றி கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் காமனாகவே நீங்கள் டெய்லி ருட்டீனாக வந்து நீங்கள் நியூஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. தனிப்பட்ட முறையில் அதுக்கு நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்க வேண்டாம், நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ 70க்கு 70 டார்கெட்டு அதை எப்படி நம்ம ஸ்மார்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகளில் 7 கொஸ்டின். நடப்பு நிகழ்வுகள் நீங்கள் படிக்காதீங்க. ஓகேவா? நான் படிக்காதீங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் டெய்லி லைஃப்பில் வந்து நீங்கள் நியூஸ் பார்ப்பீங்கல்ல, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவுன்றது உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதே கேட்டுருவாங்க. நீங்கள் உலக பொது அறிவுன்னு சொல்லிட்டு ஒரு தனி புக்கு வாங்கி படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th நீங்கள் பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 8 புக்காக உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறோம். தமிழ், சயின்ஸ், சோஷியல், இந்த 3 சப்ஜெக்டோட புக் பேக்கு, 3 சப்ஜெக்டோட பாக்ஸ் கொஷின், சைக்காலஜி புக்கு, அதே போல் 100 டே ஷீட் வந்து ஒரு டே ஷீட்லேயும் 50 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி 5000 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃப்ரீ புக்காகவே இன்னும் சில நாளில் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதை பற்றின அப்டேட் நம்ம அடுத்தடுத்து தெரியப்படுத்துவோம். ஓகே? ஸோ அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதி நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, அதே போல் பயாலஜி. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு. இதுக்கு மட்டும் நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மேஜர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? 45க்கு 45 ஜிகேல வாங்கறது பாருங்க. ஓகேவா? 45க்கு 45 வந்து பொது அறிவு பகுதியில் எடுத்துருங்க எப்படியாவது. ஓகேவா? 6th to 10th வரையும் நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இல்லாட்டி நீங்கள் ஸ்கூல் புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. குறிப்பிட்டு நீங்கள் சிலபஸ் அப்படிங்கிறது எந்தெந்த லெசன் மட்டும் படிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அவங்க டிஎன்யூஎஸ்ஆர்ஐ தரப்புல இருந்து ஒரு சிலபஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை பற்றின அப்டேட் கூட நம்ம முந்தைய பதிவில் கொடுத்துருக்கோம். சிலபஸ் எப்படின்ட்டு அந்த பதிவு பார்க்காத மாணவர்கள் மேலே ஐ பட்டனில் நம்ம லிங்க் கொடுக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது இயற்பியல், வேதியியல். இதுக்கு வந்து நீங்கள் கடைசி கட்டத்தில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஓகேவா? இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான், ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போன்னு சொல்லி நம்புகிறோம். வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே? நன்றி.